ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை ஒரே மாசத்துல கருகருன்னு மாற்ற ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் டை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு படிப்படியா மாற ஆரம்பிக்கும். இதுல சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான். வாங்க என்ன ஹேர் டை அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த 2 டம்ளர் தண்ணியை நம்ம 1 டம்ளர் தண்ணியா நம்ம சுண்ட வச்சு எடுக்க போறோம். இதுல சில பொருட்கள் சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பொருள் என்ன அப்படின்னா இந்த டீ தூளுங்க. டீ தூள் 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இந்த டீ தூளை சேர்க்கும் போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் நல்ல கருமையா மாறும். அதே மாதிரி கருமையான அந்த முடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாசத்துக்கு அப்படியே கருமையாவே இருக்குங்க. நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை இந்த ஹேர் டை அப்ளை பண்ணா போதும், உங்களுடைய நரைமுடிகள் அப்படியே கருமையா தெரியும். இந்த ஹேர் டை நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வரும்போது கொஞ்ச நாள்லயே உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருமையா மாற ஆரம்பிச்சிடும். அடுத்து இதுல நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கிராம்புங்க. கிராம்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரைமுடிகளை அப்படியே கருமையா மாற்றி கொடுக்கும். ஒரு 6-7 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா கொதிக்கட்டும். இதுல இன்னொரு பொடி சேர்க்க போறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை பொடிங்க. இந்த கருவேப்பிலை பொடியை இந்த டிகாஷன்லயே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கோம். அடுத்து இதுல நம்ம கரிசலாங்கண்ணியில நான் வேரோட அப்படியே காய வச்சிருக்கேன். அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். பிச்சு பிச்சு போறதுனாலும் சரி, நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம். கொதிக்க தானே வைக்க போறோம், அதனால அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்த்திருக்கோம் அப்படின்னா டீ தூள், கிராம்பு, கருவேப்பிலை பவுடரு, கரிசலாங்கண்ணி இலை. நீங்க கரிசலாங்கண்ணி பவுடர் இருந்தாலுமே நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம ஊத்தின தண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா பாதி அளவுக்கு குறையணும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த டிகாஷனை வச்சுதான் நம்ம சூப்பரா 1 மாசத்துக்கு அப்படியே கருமையா இருக்கக்கூடிய ஒரு ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். ஃப்ளேம் நல்லா மீடியத்திலேயே இருக்கட்டும். மீடியத்துல வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா திக்காயிருச்சு. பாதி அளவா சுண்டிருச்சு நம்ம ஊத்துன தண்ணி. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிகாஷனை வச்சுதான் நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டையை இரும்பு கடாயில பண்ணீங்கன்னா மட்டுமே 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இரும்பு கடாயில செய்து நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ண ஹேர் டை நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாத்தையுமே கருமையாக்கிடும். அப்படியே கருமையான முடிகள் எல்லாமே 1 மாசத்துக்கு கருமையாவே இருக்குங்க. இப்போ இதுல 2 டீஸ்பூன் அளவு மருதாணி பவுடர் சேர்த்துக்கிறேன். மருதாணி பவுடர் சேர்க்கும் போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே பிரவுன் கலரா மாறுங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம். அதை சேர்க்கறதுனால நம்மளுடைய முடிகள் கருமையா மாறிடும். இப்போ இதுல கரிசலாங்கண்ணி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது அஸ்வகந்தா அப்படின்ற ஒரு பவுடரு. இது நம்மளுடைய முடி வளர்ச்சியை ரொம்பவே நல்லா பண்ணி கொடுக்குங்க. அதனால அதை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய மருதாணியை சேர்க்கும் போது நம்மளுடைய முடி ப்ரௌனா இருக்கும். பட் இதுல இருக்கிற
பொடி, அதாவது நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொடி வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாத்தையுமே கருமையா மாத்தி கொடுத்துருங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்தா பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே கிடைக்க. நீங்க கத்தா பவுடர் கிடைக்கல அப்படின்னா அவுரி பொடி சேர்த்துக்கலாம். அவுரி பொடி வந்து சில பேருக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் வர்றதுனால நான் வந்து கத்தா பொடி சேர்த்து இந்த ஹேர் டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து டிகாஷன் வந்து ஆறணும்னு அவசியம் இல்லை. சூடா இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றுங்க. எடுத்தோடனே நிறைய ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப தண்ணியா போயிடும், நம்மளுக்கு அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கலக்கி விடுங்க. கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது, கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து அப்படியே 24 hours மூடி வச்சிருங்க. 24 hours வைக்கும் போது நல்லா இது வந்து கருமையான கலருக்கு வரும். இப்ப இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 24 hours கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 24 hours ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். கலர் பாருங்க எப்படி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. நம்ம எந்த கலர்ல வச்சோம் இப்ப பாருங்க, பிக்சர் ஆட் பண்றேன். நம்ம அந்த கலர்ல வச்சது நல்லா டார்க்கா இந்த கலர்ல மாறி இருக்கு. இதை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணணும். வாரத்துல 2 தடவை கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஒரு மாசத்திலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. ஒரு மாசத்துல உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே கருமையா மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதும், உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு ஹேர் டே கிடைச்சிருக்கு அப்படின்னு. இந்த ஹேர் டேயை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அழுக்கெல்லாம் தலையில இருக்கக்கூடாது, ஸ்கேல்ப்ல அழுக்கு இருக்கக்கூடாது, முடியில அழுக்கு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா போதுங்க. வாரத்துல 2 வாட்டி கண்டிப்பா இதை வந்து செய்யுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்க. நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணுங்க. உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே காணா போயிடும். இந்த ஹேர் டே நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.